கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெம் டிவி மூலமாக இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற வார்த்தைகளை பார்க்கும்பொழுது, அவர்கள் அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொன்னார். இயேசு அந்த மகளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொன்னார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் ஆண்டவர் காண்கிறார். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது நாம் யாவரும் மருத்துவமனையை நாடுகிறோம், டாக்டரை நாடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ஆலயத்துக்கு போகிறோமா, தேவ ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறோமா என்ற விசுவாசம் குறைப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்திலே ஒரு மகளை குறித்து சொல்லப்படுகிறது. 12 வருஷமாக அங்கே பெரும்பாடுபட்டிருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஆமேன் இருந்த எல்லாவற்றையும் வைத்தியருக்கு கொடுத்து செலவாகிவிட்டது. ஆனாலும் கடைசியில் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் மரித்து போகுவோம் என்று சொல்லி, மரித்து போய் விடுவோமோ என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். அங்கே ஒரு கூட்டம் இயேசுவுக்கு பின்னே போகிறதை கேள்விப்பட்டு, இயேசுவிடத்திலே போனால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்தது. அந்த விசுவாசத்தோடு கூடவே அந்த கூட்டத்தின் நெரிச்சலிலே அந்த மகள் சென்றாள். சென்ற பொழுது இயேசுவை எப்படியாவது போய் பார்க்க வேண்டும், அவரிடத்திலே சென்றால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி சுகமாய் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். விசுவாசத்தோடு போய் கொண்டிருக்கிற அந்த மகளுடைய வாழ்க்கையில் இயேசு கிட்ட போனபோது அவருடைய ஓரத்தின் வஸ்திரத்தை தொட்டாள். தொட்டவுடனே அந்த உதிரப்போக்கு நின்று போய்விட்டது. மிகுந்த சந்தோஷம். இயேசு கேட்கிறார், என்னை யார் தொட்டது, என்னை யார் தொட்டது? மனதுருகுகிறார். அந்த மனம் உருகி ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது? அந்த மகள் பயத்தோடு கூடவே நின்று நடுங்கி கொண்டிருந்தார். சீஷர்கள்லாம் சொல்லுகிறார்கள், ரபி, நாங்கள் தொடவில்லை என்று சொல்லி எல்லாம் சொல்லும் பொழுது இந்த மகள் இயேசுவை பார்க்கிறார். இயேசு திரும்பி அந்த மகளை பார்க்கிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொன்னார். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, நாம் விசுவாசத்திலே இருக்கிறோம். விசுவாசிக்கிற தேவனோடு கூடவே நாம் இருப்போமானால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எந்த காரியம் எடுத்தாலும் இரவிலே குடும்ப ஜெபத்தோடு விசுவாசத்தோடு பண்ணுங்க. ஆமீன். அதிகாலையில் எழுந்தவுடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரை, எனக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறது, எனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து என்னை நடத்துங்க ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் என்று கேளுங்க. விசுவாசத்தோடு கூடவே எதை கேட்கிறாயோ அதெல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். மாலையிலே இரவிலே தூங்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவர் எனக்கு எல்லா நன்மைகளை செய்தார் என்று சொல்லுங்க. ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கிற யாவருக்கும் எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி இயேசுவே அவர்களை பார்த்து கேட்டதைப் போல இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், விசுவாசிப்பாயா? நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு விசுவாசித்த அந்த உதிரப்போக்கில் உள்ள அந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலே ஆமீன் பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. அந்த மகளோ இயேசுவுக்கு பின்னே வந்தால், நீங்களும் இயேசுவுக்கு பின்னே வருவீர்களா? வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா?
அன்பின் பரலோகத்தின் பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்ல வேளையில் கர்த்தாவே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகளை கர்த்தாவே ஜெம் டிவி மூலமாக ஆமாண்டவரை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனைவரும் நீர் ஆசீர்வதித்து விசுவாசத்தின் பாதையில் நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.